முயற்சி இல்லாத வெற்றியும் வெற்றி இல்லாத முயற்சியும் பயனடைந்து பலனில்லை. இந்த வகையில் இந்த இரண்டும் இணைந்து வெற்றியடைந்த ஒரு தருணத்தை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இலங்கையில் பல மக்கள் வறுமைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மலையகம் என்றாலே தெரியும். அவர்கள் எவ்வளவு பல தடைகளை தாண்டி இந்த சமூகத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மலையகத்தில் இருந்த ஒரு வெற்றி பயணத்தை தான் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். துளிர் மற்றும் ட்ரிபிள் மீடியாவின் அனுசரணையுடன் அபுதாபி சாஜி விளையாட்டரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உலக அளவில் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இணையான மாஸ்டர் மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கின்ற விஜித் அவர்களினுடைய வெற்றி பயணமாகத்தான் இந்த பயணம் காணப்படுகிறது. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் உங்கள் துரைசாமி விஜின். இப்ப துபாய் அபுதாபி மண்ணில இருந்து பேசுறேன். ஒரு சர்வதேச போட்டிக்கு ஒலிம்பிக்கு இணையான மாஸ்டர் மெய்வல்லுநர் போட்டி ஒன்று அபுதாபி மண்ணில் நடைபெற்றது. சுமார் 143 நாடுகளை சேர்ந்த 24,000 வீராங்கனைகள் இங்கே வந்து 30 இடங்கள்ல வெவ்வேறு இடங்கள் 30 இடங்கள்ல நடந்து கொண்டிருக்குது போட்டி. இப்போட்டியில நானும் இலங்கை சார்பாகவும் நமது மலையகம் சார்பாக எமது மலையக உறவுகள் சார்பாக சொந்தங்கள் சார்பாக மலையக மண்ணை பெருமைப்படுத்தும் விதமாக நான் வந்து இன்னைக்கு அபுதாபி மண்ணில் வந்து 3 பதக்கங்களுக்கு சொந்தக்காரனா அடையாளமா நிக்கிறேன். இதற்கு காரணம், நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு பிரதான காரணம் யார் அப்படின்னா துளிர் மற்றும் ட்ரிபிள் நிறுவனம். அந்த சொந்தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் கைகூப்பி நன்றியை தெரிவிச்சு போடுறேன். காரணம், அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. அனுசரணை வழங்கிய அந்த சொந்தத்துக்கு, அந்த நிறுவனங்களுக்கு மீண்டும் மனதார நன்றியை கூறிக்கொள்வதோடு 3 பதக்கங்களை வென்று எதிர்வரும் 15ஆம் திகதி இரவு 8:40 மணியளவில் இலங்கை மண்ணை வந்தடைவேன். இந்த பதக்கம் எமது மலையக சொந்தங்களுக்கு நான் வந்து அர்ப்பணிக்கிறேன். எனது அனுசரணையாளருக்கு நான் இதை வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நான் துரைசாமி விஜின். நன்றி, வணக்கம். மலையகத்தில் இருந்து சென்று தன்னுடைய வெற்றியை அபுதாபியில் நிலைநாட்டியிருக்கிறார். எங்களுடைய தாய் நாட்டுக்கும் தன்னுடைய மண்ணுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார் இவர். மலையகத்தில் இருந்து ஒரு வெற்றி பயணத்தை ஆரம்பித்திருக்கும் போது அவருடைய முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். பல தடைகள், பல முயற்சிகள், பல வேகம், பல தோல்வி என்பவற்றை தாண்டித்தான் இந்த வெற்றி கனியை அவர் பணித்திருக்கிறார். 2026 2/5 தொடக்கம் 2/15 வரை அபுதாபியில் வந்து சாஜி விளையாட்டரங்கில் ஒலிம்பிக் போட்டிக்கு இணையான மாஸ்டர் மெய்வல்லுநர் போட்டிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் வந்து 143 நாடுகளுடைய 24,000 விளையாட்டு வீராங்கனைகள் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க. இதில் வந்து இலங்கையிலிருந்து 33 வீராங்கனைகள் வந்து போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த 33 போட்டியாளர்களில் ஒருவராகத்தான் விஜித் அவர்கள் மலையகத்தில் இருந்து ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் 2வது இடத்தையும், வேக நடை போட்டியில் 3வது இடத்தையும், பருதி வட்டம் எறிதல் போட்டியில் வந்து 5வது இடத்தையும் பெற்று பதக்கங்களை குவித்திருக்கிறார். மேலும் பல போட்டிகளில் அவர் பங்கு பெற்று இருக்கிறார். அதற்கான போட்டிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில எங்களுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய மலையக மண்ணுக்காகவும் பெருமை சேர்த்த விஜித் அவர்களுக்கு வந்து துளிர் மீடியா மற்றும் ட்ரிபிள் மீடியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் பல உதவிகளை செய்வதற்காக துளிர் வந்து உங்களுக்காக காத்திருக்கிறது.